ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் கிச்சன் அன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்யலாம். நெத்திலி மீனில் சென்டராக ஒரே ஒரு முகம் தான் இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நெத்திலி மீன் குழம்பு வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துடுங்க. அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு பச்சை மிளகாய் 1 சேர்த்துடுங்க. கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு திரியை நசுக்கி போட்டுடுங்க. அதில் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாதி அரைச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா ரெடியாக இருக்குது. இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணீரை சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு இந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். சூப்பராக கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்து கொஞ்சம் மறுபடியும் மூடி கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். வந்துட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நெத்திலி மீனை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களோட விரும்பி கொடுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.